வணக்கம் தோழர்களே, புதிதாக உருவாக்கியுள்ள ஹலோ தோழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நீ அழுவுற இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. நேற்றைய தினம் கோவையில் பிரதமர் மோடி நடத்திய ரோட் ஷோ மக்கள் கூட்டமின்றி பிசுபிசுத்த நிலையில் தலைவரே, உங்க பேரை சொன்னாலே நம்ம கட்சிக்காரன் யாரும் வரமாட்டேங்கிறான். அவமானமா போட போதுன்னுட்டு ரோட்ல போற வரவன எல்லாம் கூட்டி கொண்டாந்து நிறுத்திருக்கேன். சரி, அது நமக்குள்ளே இருக்கட்டும். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே பிரதமர் மோடியும் கூட்ட அரங்கிற்குள் என்ட்ரி கொடுத்தார். சத்தெல்லாம் ஓகே, கூட்டம் கம்மியா இருக்கடா. இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் காரு. அலங்கரிக்கப்பட்ட வாகனத்திலேயே மேடை வரைக்கும் வந்த பிரதமர், நீ என்னதான் மேல தளத்தோட வந்தாலும் கார்பரேஷன் கக்கூசுக்கு ஆயுத பூஜை கொண்டாட மாட்டாண்டா இருப்ப. வரிசையாக முதல் வரிசையில் அமர்ந்திருந்தவர்களுக்கு வணக்கம் சொல்லிக் கொண்டே வந்தார். நமஸ்தே. இந்த மாதிரி போட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்தம் ரெண்டு? சரி, ஒண்ணு எனக்கு வந்துருச்சு, ஒண்ணு உங்களுக்கு. ஏன் நீ அரசியலுக்கு வந்துரு, உனக்கு ஆப்பிள் தோட்டம் காப்பி தோட்டம் எல்லாம் உண்டு. வேலுச்சாமி, நம்ம கட்சி ஆபீஸ்க்கு முதல்ல வந்திருக்க. இனிமே நீ முன்னேறிடுவ. நம்ம கட்சியில சேர்ந்துரு. நம்ம தான் ஆட்சியை பிடிக்கிறோம். பிடிச்ச உடனே நான் தான் சீஃப் மினிஸ்டர், நீ அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர். நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. 40 லட்சமோ 50 லட்சமோ ஒரு கோடியே சம்பாரிங்க. அது எப்படா முடியும்? அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். நீ ரொம்ப நாளா இரிட்டேட் பண்ணிட்டு இருந்த. உன்னை ஒரு நாள் முடிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருந்த. இன்னைக்கு கடவுளா பார்த்து உன்னை எதிர்த்து கொண்டு வந்து நிறுத்தினா. அப்ப கூட உன்னை விட்டுடலாம் தான் நினைச்சேன். ஆனா பாரதியார் சொன்னார்னு ஒண்ணு சொன்னையே. பாரதிய ஜனதா கட்சிக்கு மார்க் கொடுக்கணும்னா சைபருக்கு கீழே ஒண்ணும் இல்ல, சைபருக்கு கீழே ஏதாவது இருந்ததுன்னா அந்த மார்க் தான் கொடுக்கும். அவ்வளவு மோசமான ஆட்சின்னு சொல்றாங்க. அது சந்தேகமே இல்லை. என்ன சாதிச்சிருக்காங்க? அதுக்கப்புறம் உன்னை விடவே கூடாதுன்னு முடிவு பண்ணி அவனை போட்டு பழிய உண்மையில போட்டேன். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. டேய், வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. கட்சியில 20,000 தொண்டர்களை சேர்த்தா கூட தலைக்கு 5 ரூபாய் சந்தா வச்சா 1 லட்சம் ரூபாய் ஆகுது. எந்த தொழில இவ்வளவு லாபம் கிடைக்கும்? மந்தவெளி பஸ் ஸ்டாண்டை சேர்ந்த பிச்சைக்காரர்களின் தலைவர் இப்போது தலைவருக்கு பொன்னாடை போர்த்துவார். சேலம் மாவட்டம் கெஜல் நாயக்கன்பட்டியில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. என்னடா பொதுக்குழு செயற்குழு இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. கூட்டத்திற்கு முதல் ஆளாக வந்த நடிகை குஷ்பு, அன்னதானம் போறாங்க, சாப்பிட்டு போலான்னு வந்தியா? அப்போது பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா மேடைக்கு வர மரியாதைக்கு கூட எழுந்து நிற்காமல் கண்டு கொள்ளாமல் அமர்ந்திருந்தார் குஷ்பு. வர வர நம்ம மரியாதையெல்லாம் இப்படி கிழிஞ்சுக்கிட்டே வருது. ஹெச் ராஜாவோ மேடையின் இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் வரை ஒரு ரவுண்ட் அடித்து முதல் வரிசையில் தனக்கு இடமொதுக்கி இருக்கிறார்களா என தேடி பார்த்துவிட்டு பின் வரிசையிலேயே சென்று அமர்ந்து கொண்டார். என்ன சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுவுறீங்க? பின்னர் சரத்குமார் வரும்போது கால் மீது கால் போட்டு அமர்ந்திருந்தார் நடிகை குஷ்பு. பின்னர் சிறிது நேரம் கழித்து இருவரும் கண்ணாலேயே சைகையில் பேசிக் கொண்டனர். பாஜகவில் இருந்து எப்போதுதான் அழைப்பு வரும் என வழிமேல் விழி வைத்து காத்திருந்த ஓ பன்னீர்செல்வம் வேகமாக சேலம் கூட்ட அரங்கிற்கு வர பாதியிலேயே கேட் போட்டு நிப்பாட்டினர் பாதுகாப்பு அதிகாரி. இந்த 5 வச்சுக்கிட்டு உள்ள விடு. பச்சை வாங்கிட்டு ஓடி போயிரு. யாராக இருந்தாலும் லிஸ்டில் பெயர் இருந்தால் மேடையில் உட்கார வைக்க முடியும் என கெடுபிடி காட்டிய அதிகாரி, நானும் பாத்துக்கிட்டு ஒரு ஜம்மீன்ற மரியாதை பேசிக்கிட்டு இருக்க. சிட்டா பேசுறாரா? சிட்டா. ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கே இப்படி ஒரு சோதனையா என்பது போல இருந்தது ஓபிஎஸ்ஸின் நிலைமை. ஹர்ட் பண்ணிட்டான் மச்சான்.
இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றதா இருந்தா நாளா எப்பவோ செத்துருக்கணும். இதையடுத்து முதலில் பேச ஆரம்பித்த நடிகை குஷ்பு ஓபிஎஸ் என்பதற்கு பதிலாக இபிஎஸ் என ஷாக் கொடுத்திருக்கிறார். என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்ற? பாஜக பார்க்கும் போது அத்தனை பெரிய தலைவர்கள் மேடையில் இருக்கிறாரு. இபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு, பிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு. இதுதான் எப்படி என்று பார்த்தால் அடுத்த பாயிண்ட் அதுக்கும் மேல. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நான் சொல்றேன், தமிழகத்துக்கு 2,80,000 லட்சம். என்ன இன்னைக்கு போத புடனே ஏறுது? தமிழகத்திற்கான வரி பகிர்வில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக திமுகவின் குற்றச்சாட்டு குறித்து பேசிய குஷ்பு உளறி கொட்டினார். இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த ஸ்கீம் பிஜேபியோட ஸ்கீமுக்கும் புது பேர் கொடுத்துட்டு அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி கரப்ஷன் இல்ல? வியாபம் ஸ்கேம் இருக்கு, கோல் ஸ்கேம் இருக்கு, எத்தனையோ ஸ்கேம். இப்போ அங்க சிவராஜ் சௌஹான் மேல அவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்கேம் இல்லாம எப்படி? எந்த ஸ்கேம் இருந்தாலும் உடனே அமைக்கிடுறாங்களே. இப்போது அமித்ஷா அவருடைய மகனுக்கு வந்து குஜராத் எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி அவருக்கு வந்து அவ்வளவு வசதி வந்தது, அவ்வளவு பிசினஸ்ல growth எப்படி வந்தது? அது ஸ்கேம் தானே. ஆனா அதை பத்தி யார் பேசுறாங்க? உடனே அமைக்கிட்டாங்க. சோ ஸ்கேம் எல்லாமே கிடையாது, ஸ்கேம் கண்டிப்பாக இருக்கு. மறந்துடாதீங்க, இந்த தேர்தல்ல ஒரே ஒரு கோஷம் தான் இருக்கும். வேண்டும் மோதி, மீண்டும் மோதி, மீண்டும் மோதி, மீண்டும் மோதி. ஐயோ, மறுபடியும் ரோடிங் ஆகுது. யார் அவளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது? நாங்க 3 பேர். இதுல கூட்டணி வேற கூட்டணி. அடுத்ததாக ஓபிஎஸ்ஐ பேச அழைத்த KP ராமலிங்கம், மரியாதைக்குரிய கூட்டத்தின் தலைவர் அவர்களே, மஞ்சளாடை அணிந்து வந்திருக்கிற மகளிர் அணி செல்வங்களே, வெள்ளையாடை அணிந்து வந்திருக்கிற இளைஞரணியின் சிங்கங்களே, இடையூறு செய்வதற்காகவே கட்சியின் இடையிலே வளைத்திருக்கிற காளான்களே, பாரு உன் தியாகத்தை பத்தி நாங்க கேட்கல, உன் பேச்ச அவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கும் பாரு, அதான் நாங்க பண்ற மிகப்பெரிய தியாகம். போய் உட்காரியா, மைக்கு கிடைச்சா முழுகிடுவே நீ. ஓபிஎஸ்ஐ பேச அழைத்தது இது என்னடா கூத்தா இருக்கு என்பது போல இருந்தது. டேய் பவரே, நானாவது காமெடியன் தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா நீ காமெடியன் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க. அதான்டா பெரிய காமெடி. மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக வெற்றி பெற வேண்டும் என நோக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டின் நலன் கருதி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். அது என்ன கூட்டணி தருமோ? கூட்டணி அப்படின்னு ஒண்ணு எப்ப அமையும்? அந்த கொள்கைகள் ஒன்று சேர்ந்து வரும்பொழுது ஓகே, இவங்க கூட கூட்டணி வச்சாக்க மக்களுக்கு நல்லது நடக்கும், இஸ்லாமியர்களுக்கு, இங்க உள்ள மத சிறுபான்மையினருக்கு, மொழி சிறுபான்மையினருக்கு, இன சிறுபான்மையினருக்கு, சாதி சிறுபான்மையினருக்கு அல்லது ஜெண்டர் சிறுபான்மையினருக்கு, இந்த மாதிரி உள்ள நபர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட நபர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிற நபர்களுக்கு, இந்த குரலே போய் சேராத நபர்களுக்கு, அவங்களுக்கு இந்த கூட்டணி மூலமாக ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னாக்கா தான் போய் கூட்டணியை வைப்பாங்க. அதுதான் மக்கள் சார்ந்தும் மக்கள் நலன் சார்ந்தும் அந்த கட்சி இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஐயா இப்படி மக்களுக்கு எதிராக வருகிற சட்டங்களை ஏன் ஆதரிச்சுன்னு கேட்டோம்னாக்கா, கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிச்சோம். அப்ப மக்களை பழிவாங்குகிற, இஸ்லாமியர்களை பழிவாங்குகிற, விவசாயிகளை பழிவாங்குகிற, தமிழர்களை பழிவாங்குகிற, ஈழத் தமிழர்களை பழிவாங்குகிற ஒரு கட்சியோட நீங்க போய் என்ன இதுல கூட்டணி வச்சீங்க, என்ன கொள்கையில கூட்டணி வச்சீங்கன்னு கேட்டேன். எந்த கட்சியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எவன் காசு கொடுத்து கூப்பிட்டாலும் போயிருவேன். காசு கொடுத்து எவன் கூப்பிட்டாலும் போவியா? நீ என்ன ஐட்டமா? மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என மிகப்பெரிய ஏக்கத்தில் இருக்கின்றார்கள். அந்த ஏக்கத்தை தணிக்கத்தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது, மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கிறது. நாயே, இந்தியா விட்டு வெள்ளக்காரனை விரட்டுறது முக்கியம் இல்லடா, உங்கள மாதிரி மாமூல் வாங்குற பசங்களை விரட்டினா தாண்டா இந்த நாடே உருப்படும். கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் மீண்டும் பிரதமர் மோடியுடன் உரையாடி கொண்டிருந்தனர். அப்போது பிரதமரிடம் முகத்தை காட்டிவிட வேண்டுமென குஷ்பு எட்டி எட்டி பார்த்தார். ஆனாலும் பிரதமர் கண்டுகொள்ளாத நிலையில் அசிங்கப்பட்டதை காட்டிக்கொள்ளாமலேயே அமைதியாக இடத்தை காலி செய்தார் குஷ்பு. நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா. சத்தியமா நான் பார்க்கல. பார்க்கல போங்கடா, அதையடா கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஓடியாங்க ஓடியாங்க, சோறு ஓடாங்க, ஓடியாங்க ஓடியாங்க. என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா, ஒருத்தன ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்கார்ந்தீங்களாம்னு அலையறியா? பாஸ் மறுபடியும் மீன் குழம்பு பாஸ். என்னடா இவன் சோத்துக்கு செத்தவனா இருப்பானா?
எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு. ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிருந்தா. அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிடுறதா? போயிருவேன். வெக்கமா இல்ல? எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, ஆனா ஒரே ஒரு குறை. என்ன மச்சான்? இலை சிறுசா போச்சு. ஏண்டா இந்த இலை சிறுசா உனக்கு? ஆமா, பாயாசம் ஊத்திக்க முடியல, அதுக்கு தான் வெளியில தொட்டி வச்சிருக்கு, அங்க ஊத்த சொன்னா குடிச்சிட்டு போ. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.